ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு த டே எடிட்ஸ். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை ஈஸியாக இன்ஷர்ட்டில் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்த்டே எடிட் தான். உங்களுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு 4 இமேஜஸ் இருந்தால் போதும். இது வந்துட்டு ஃபுல்லாமே நம்ம இன்ஷர்ட் ஃபோட்டோவில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்பட போகிறதில்ல, ஃபோட்டோஸு அண்ட் இதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அதுவும் நான் மெட்டீரியல் லிங்க்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிப்பில் போய்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜையும் நான் மெட்டீரியல் லிங்கில் கொடுத்துறேன். இது வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எடிட்னு ஒரு ஆப்ஷன் ஸ்டார்டிங்லேயே இருக்குது பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒப்பாசிட்டி இது குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு, நான் வந்துட்டு அந்த ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து கட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ப்ரிவியூலே தெரிஞ்சிருக்கும், ஒரு இமேஜ் வந்துட்டு மெயினில் சென்டரில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்ல. ஸோ அந்த இமேஜ்க்காகத்தான். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கட் அவுட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சில இதெல்லாம் எரேஸ் பண்ணணும், அதெல்லாம் இரேசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி அந்த பார்ட்டியெல்லாம் நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இமேஜ் எடுத்திங்கன்னா 3/4 இல்லைனா ஃபுல் சைஸ் இமேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹாஃப் சைஸு இல்லை அதுக்கும் கீழே போச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் இமேஜ் இல்லைனா 3/4 இமேஜ் வர மாதிரி பார்த்துட்டு ஸோ கட் அவுட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் எதுக்குன்னா, தேவையான இடத்துல ஏதாவது இரேஸ் ஆகிருந்ததுன்னா ப்ரஷ்ஷை வச்சு அந்த இடத்துல டச்சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பழையபடி வந்துடும். ஸோ அதுக்காகத்தான். இப்போது நான் வந்துட்டு எல்லாமே இப்போ வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெச்டி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு இன்ஷர்ட் வந்து நியூ வெர்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நியூ வெர்ஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஷர்ட் மோட் வெர்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இமேஜ் வந்து ஹெச்டின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் எடுக்கும், 1 மினிட்குள்ளே தான் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு இமேஜ் வந்து இந்த பிளரெல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது எதுக்காகனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஃபில்டர்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபில்டரில் வந்துட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரஷ் அந்த கட் அவுட் ஆப்ஷனில் இருக்கான்னு. ஸோ இதில் வந்துட்டு லைட் அண்ட் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹைலைட், ஷார்பன், இது எல்லாமே உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது முன்னாடி இது பின்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஓன் இமேஜில் வச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணோம்ல, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பிப்புக்கு போய்க்கோங்க. பிப்புக்கு போயிட்டு நீங்கள் அடுத்த எந்த 2 இமேஜ் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ, ஃப்ரேமில் வைப்பீங்களோ அந்த 2 இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமுமே நான் கொடுத்துறேன், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 2 இமேஜையும் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் க்ராப் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க கரெக்டாக. தென் இதில் வந்து ஒரு இமேஜோட வேல்யூ வந்துட்டு சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாமே டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஒன்று சேச்சுரேஷன் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஸோ மீதி எப்போ போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூவெல்லாம் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் க்ராப்பில் போய்ட்டு 3:4 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கன்னா அட்ஜஸ்ட்டில் வேல்யூ போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு உங்கள் இமேஜோட அந்த இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹையாக காட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டும். அதுக்காக ஸோ 3:4 ரேஷியோ வச்சுக்கோங்க, க்ராப் பண்ணிக்கோங்க 2 இமேஜையும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த இமேஜை எந்த சைடு வைக்கணுமோன்னு வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும், எந்த சைஸில் வைக்கணும்னு பார்த்துட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. இப்போ பிப்பில் போய்ட்டு நான் கொடுக்குற ஃப்ரேம் அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக கொண்டு போய்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் 2 இமேஜுக்கும் கரெக்டாக வந்து செட் பண்ணி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சா. இதே மாதிரி அடுத்த இமேஜும் மேலே கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கும் ஃப்ரேம் வந்துட்டு இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
இப்போ வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சோம்ல அந்த பேக் கட் அவுட் பண்ணி அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது வேணும்னா அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு மறுபடியும் நம்ம வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்டிக்கருக்கு போய்க்கோங்க. ஸ்டிக்கருக்கு போயிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுப்பேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிக்கரில் போய்ட்டு கட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்ககிட்ட ஹாப்பி பர்த்டே இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டெக்ஸ்ட்லேயே டைப் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. தென் ஸ்டிக்கரில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த கேலரி பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு போய்ட்டு கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒரு மேன் மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கட் அவுட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ வச்சுக்கோங்க. நான் ஒரு 2-3 ஹாப்பி பர்த்டே பிஎன்ஜி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் இருக்கா. ஸோ சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ளார்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க ஃப்ளார் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரேம் மேலே வைக்கிறேன்னா வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய இருக்கும். இது வந்து இன்ஷாட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட்டு இல்லை லவ் அந்த தீம்லேயும் கொடுக்கலாம். ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சிலது காட்டும். ஸோ கிஃப்ட்டு, ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாரும் அதே மாதிரி தான் எல்லாமே இதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் இதை சேவ் பண்ணிவிட்டு வீடியோவில் போய்ட்டு இந்த இமேஜை டேரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ மட்டும் மை மியூசிக்கில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம அவுட்புட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எஃபெக்ட் ஏதாவது ஆட் பண்ணணும், இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.